கல்வராயன் மலைப்பகுதியில் 10 ஆண்டுகளாக சாலையின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். கல்வராயன் மலைவாழ் மக்களின் துயரம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ளது வெள்ளிமலை. வெள்ளிமலையிலிருந்து தேவனூர் செல்லும் 10 கிலோமீட்டர் சாலையில் மேல்வாழப்பாடி, தாழ்வாழப்பாடி, மேல்தேவனூர், தாழ்தேவனூர், கன்னிமாத்து வளைவு என 5 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் மரவள்ளிக்கிழங்கு, நெல், சோளம், காய்கறி வகைகள் உள்ளிட்டவைகளை வளர்த்து அதனை கள்ளக்குறிச்சி உழவர் சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த கிராமங்களுக்கு செல்லும் சாலை 10 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டதாகவும் தற்பொழுது அந்த தார் சாலை ஜல்லிகள் பெயர்ந்து ஜல்லி சாலையாக காட்சியளிக்கின்றது. அவசர தேவைகளுக்கு கூட இந்த குண்டுங்குழியுமான சாலையை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாழ்வாழப்படி, மேல்வாழப்படி, கனிமேத்துக்காடு, தாழ்தேவனூர், மேல்தேவனூர் ஆகிய 5 கிராமம் இருக்கின்றது. ரோடு வசதி ரொம்ப சரியில்லை. குண்டும் கூடவும் இருக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரும் ரோடு வசதி இல்லை. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு பசங்க போக முடியல, எந்த அர்ஜென்ட்டுக்கும் போக முடியல. 108க்கு ஃபோன் பண்ணாலும் இந்த ரோடான்ட்டு வரமாட்டே இருக்காங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 5-6 டைமுக்கு மேலே மனு கொடுத்தும் பார்த்துட்டோம். எங்களுக்கு ரோடு வசதி எதுவுமே செஞ்சு தரமாட்டே இருக்கு இந்த கவர்மெண்ட்டு. 1 மாத கர்ப்பிணி பெண்ணு கூட இந்த வழியில் கூப்பிட்டு போக முடியல. அவ்வளோ அவதிப்படுறதா இருக்குதுன்னாங்க. ஓட்டு கேட்டு வரும் அரசியல்வாதிகள் சாலை போட்டு தருவதில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருவதாகவும் அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் கூட வருவதில்லை என வேதனை தெரிவித்துள்ள மக்கள் குண்டும் குழியுமான இந்த சாலையை விரைந்து சீரமைக்க துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு கஷ்டம்னா ஒரு உடம்பு சரியில்லைனா அது சரியில்லைனா குழந்தை போகிறோம்னா வர முடியல, போக முடியல. அவசரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குண்டு குடம் இருக்குது. எங்களெல்லாம் சீக்கிரம் போக முடியல. நாங்கள் தாங்கிருக்கு போகிற மாரி இருக்குது. நீங்கள் இதுமாரி எங்களுக்கு இப்போ மேடகிறது ஒரு பள்ளமாகி குடம் இதெல்லாம் நாங்கள் ரோடு போட்டு எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு நல்லா பசங்களாம் அது தூக்கிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு மாதமாக இருக்கிறவங்களா இல்லை ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு போகிறது எங்களுக்கு நல்லா இருக்கும். கல்வராயன் பகுதி மலைவாழ் மக்களின் 100 ஆண்டுகால கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா அரசு என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.